வணக்கம். முருகன், திருநெல்வேலி. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இப்படி ஒரு வேத பகுதி. அதாவது ஸ்கூலில் 99 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். மற்ற யாரும் எடுக்கலையே அப்படின்னு சஞ்சலப்பட தேவையில்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஒருத்தனுக்காக நம்ம போட்ட எஃபோர்ட் வீண் போகலையே. ஒருத்தனாவது தேறி இருக்கிறனால சந்தோஷம். யாருக்கு? அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு. இதே போல் கடவுள் சொல்கிறாரு, 99 பேர் காது கொடுத்து கேட்கல, ஆனால் ஒரே ஒருத்தன் ரட்சிக்கப்படுறான். அதில் கடவுளுக்கு அவ்வளோ சந்தோஷமா. பரவாயில்ல, அவன் மனம் திரும்பிட்டானே அப்படின்றது. கடவுள் அவரை நேசிக்கிறதுல, அவர்கிட்ட வர்றதில் அவர் நம்மளை காட்டிலும் அவர் ரொம்ப ஆசையாக இருக்கிறாரு. என் பிள்ளை என்னை தேடுத அப்படின்னு. ஒரு தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்படுறதுக்காகலும் அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறார். நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு. உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பன் இருக்கார். அவர் மீது கவனம் செலுத்துங்க. வாழ்க்கை வசப்படாது. ஓகே, காட் பிளஸ் யூ.